ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை விட அந்த மனிதன் கர்த்தரை துதிப்பதைத்தான் தேவன் அதிகம் விரும்புகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை, அவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கின்றது. பாருங்க, இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடையது. மலைகளிலே திரிகின்ற ஏராளமான மான்கள், ஆடுகள், எத்தனையோ விதமான பறவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடையது. நம்ம தான் கர்த்தர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால இந்த காணிக்கைகள் அவரை பிரியப்படுத்தும், அதனால உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆனால் நான் தேவனை தேட வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணுவீர்களானால் அது தவறான நோக்கம். கர்த்தர் தேடுவது உங்கள் காணிக்கை அல்ல, கர்த்தர் தேடுவது உங்களை. நீங்கள் காணிக்கையை கொடுக்கறது எது கொடுக்குறீங்கன்னா, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பினால, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ரீதியிலே, கர்த்தர் தன்னை ஆசிர்வதித்திருக்கிறார்